இயேசுவோடு கற்பனையாக இயேசுவின் காலத்திற்கே சென்று பயணிப்பார்கள். சிறுவர்கள் வழியாக இயேசு நம்மோடு பேசுவார். அன்று இயேசு கல்வாரிக்கு சென்றபோது உடனிருந்த மற்ற கதாபாத்திரங்களும் நம்மோடு பேசுவார்கள். பொருட்கள் கூட நம்மோடு பேசும். வானதூதர் சிறுவர்களையும் நம்மையும் இயேசுவோடு கல்வாரி பயணத்தில் இணைப்பார். இறையாட்சியில் நாமும் சிறு பிள்ளையைப் போல மாறி போவோம். அவரோடு இறந்தோமானால் அவரை போல நிச்சயம் ஒரு நாள் உயிர்ப்போம். அதுவரை இயேசுவின் உண்மை சீடர்களாய் இந்த உலகில் சான்று பகர்வோம். வாருங்கள், கல்வாரிக்கு போவோம். இயேசுவோடு பயணிப்போம், அன்றும் இன்றும். இளவபாதையில ஏசப்பாவை அடிச்சு எடுத்துட்டு போனதை பத்தி என்னால தாங்க முடியலடா. ஆமாண்டா, என்னாலையும் பார்க்கவே முடியல. அப்ப ஏசப்பா கஷ்டப்படும் போது யாருமே அங்க அவருக்கு இல்ல. இன்னமும் நம்ம செய்யற பாவங்க அவரை கஷ்டப்படுத்தி தானடா இருக்கும். நம்ம செய்யற நல்ல செயல்களால அவருடைய கஷ்டத்தை குறைச்சு சந்தோஷப்படுத்தலாமா? ஆமாண்டா, என்னாலையும் ஏசப்பாவை இப்படி சிலுவையில பார்க்க முடியலடா. வாங்க எல்லாரும் போய் சேர்ந்து ஜெபம் செய்யலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். 1ஆம் நிலை விருப்பம். என் மனம் கலக்கமுற்றுள்ளதை என்னால் உணர முடிகிறது. எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ் துயரம் கொண்டுள்ளது. அதோ என் சீடர்கள் எனக்காக விழித்திருப்பார்கள் என நினைத்தேன். ஆனால் அவர்கள் இப்போது இந்த துன்பத்தை உணராமல் போனார்கள். அவர்கள் உள்ளம் ஆர்வம் உள்ளதுதான், ஆனால் உடல் வலுவற்று போனது. அப்பா, தந்தையே, உமால் எல்லாம் இயலும். இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும். இதோ இப்போது எனது நேரம் வந்துவிட்டது. என்னை பாவிகளின் கையில் ஒப்படைக்கிறேன். ஏசப்பா உங்க அப்பாவோட விருப்பத்தை நிறைவேற்றினது போல நாங்களே எங்க அப்பா அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றுவோம். நாங்க உங்க செல்ல பிள்ளைகளா இருப்போம். உங்களுக்கு இயேசுவை பார்க்கணுமா? ஆசையா இருக்கா? ஆமா, ஆசையா இருக்கு. என்னோடு வாங்க. ஹே குட்டீஸ், இந்த சிலுவை பாதையில நம்ம யாரை தொடுறோமோ அவங்க பேசுவாங்க. சூரியனே, உன்னில் மேகங்கள் குறை சொல்வது, மேகங்கள் குறை சொல்வதா? நீ ஒரு போது ஒளி தர மறுப்பதில்லை. நீதியின் சூரியனே, உன்னில் மேகங்கள் குறை சொல்வது, மேகங்கள் குறை சொல்வதா? நீ ஒரு போதும் ஒளி தர மறுப்பதில்லை. நீதியின் சூரியனே, உன்னில் மேகங்கள் குறை சொல்வது. இரண்டாம் நிலை தீர்ப்பு. என் பெயர் உங்களுக்கு தெரியும். என் பிறவி குணம் தெரியுமா? அது அநியாய தீர்ப்பிடுவதுதான். ஸ்பெயின் நாட்டு விடுதலை வீரர்களை என் தாய் நாட்டு மக்கள் என்றும் பாராமல் உரோமை பேரரசர் சீசரிடம் காட்டிக் கொடுத்தேன். அதற்கான தக்க பரிசினையும் பெற்றேன். பாலதீனா நாட்டின் ஆளுநரானேன். இதோ இப்போது இந்த நசரேயன் இயேசுவை விடுவிக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா? இல்லை. எனக்கு என் அரசியல், என் பதவி, என் அதிகாரம், என் அதிகாரிகள் முக்கியம்.
இதோ இந்த இரத்த பலி என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் விழாது இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஏசப்பா, நாங்க எல்லார்கிட்டயும் உங்க சாயலை பாக்குறோம். நாங்க யார பத்தியும் தப்பா பேச மாட்டோம். நீங்க எங்களை வழி நடத்துற ஆயன் இல்லையா? நாங்க எப்படி வழி தவறி போவோம்? உங்களுக்கு எங்களோட நல்ல செயலின் அடையாளமாக இந்த செங்கோலை தரோம். ஞானமின்றி பார்க்கும் கண்களுக்கு சிலுவை மரம் பெருமரம். ஞானத்தோடு பார்ப்பவர் கண்ணுக்கு சிலுவை மரம் பெருமரம். சிலுவை மரம் பெருமரம். ஞானமின்றி பார்க்கும் கண்களுக்கு சிலுவை மரம் பெருமரம். ஞானத்தோடு பார்ப்பவர் கண்ணுக்கு சிலுவை மரம் பெருமரம். சிலுவை மரம் பெருமரம். சிலுவை மரம் பெருமரம். சிலுவை மரம் பெருமரம். 3ஆம் நிலை சிலுவை. இதோ நான் சிலுவை மரம் பேசுகிறேன். எங்கே ஒரு காட்டில் பிறந்து வளர்ந்து ஏதோ ஒரு அடுப்பில் விறகாகி கருகி போவதை விட ஏதோ ஒரு கட்டிலாகவோ இல்லை தாலாட்டு கேட்கும் தொட்டிலாகவோ ஆகிவிடலாம் என நினைத்தேன். ஒரு வீட்டின் கூரையாகவோ இல்லை நீந்தி போகும் படகாக மாறிவிடுவேன் என எண்ணிக்கொண்டேன். ஒரு தச்சன் என்னை உருக்கொடுத்த போது மகிழ்ந்தேன். ஆனால் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் கொடுமையான தண்டனையான சிலுவையாக என்னை மெருகேற்றிய போது குறுகி போனேன். காட்டிலேயே காய்ந்து கிடந்திருப்பேனே, ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீர்கள் என நொந்து கொண்டேன். ஆனால் இதோ என்னை தொட்டு தூக்கி தனது தோளில் சுமப்பது யாரென தெரிந்த போது மரங்களுக்குள் நான் பேறு பெற்றவன் ஆனேன். என்னை உரமேற்றிக் கொள்கிறேன் இந்த மனித தெய்வத்தை தாங்கி சுமக்க. எங்களுக்காக பாரமான சிலுவை சுமந்தீங்கள, எங்களது படிப்பை சுமையா நினைக்காம சுகமா படிச்சு உங்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளா வாழ்வோம். எங்களது நல்ல செயலின் அடையாளமா உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் தரோம். நீங்க அதுல உட்காருங்க. நிலை வேதனை. நான் தான் இயேசுவின் தலையை துளைத்துக் கொண்டிருக்கும் முள்முடி பேசுகிறேன். இரத்தமும் சதையும் கொண்ட இந்த மனித உடலுக்கு தலையாயிருந்து இயக்கும் மூளையை தாங்கி நிற்பது இந்த தலைதான். சிந்தனையில் அதிகாரமும் ஆணவமும் பிறப்பெடுப்பதும் இந்த தலைதான். குற்றங்களை செய்ய தூண்டுவதும் அதை செய்து முடிக்க துடிப்பதும் இந்த மூளையை சுமந்து நிற்கும் இந்த தலைதான். இதில் பரிகாச கிரீடமாய் முள்முடியாகிய என்னை பொருத்தினால் அது கேளிக்கையோடு கூடிய பரிகாச தண்டனை. காலில் தைப்பதை விட இயேசுவின் தலையை தைத்தேனே என்பதற்காக மிகவும் வருந்துகிறேன். இயேசுவை காட்டி கொடுத்து விட்டு தனது உயிரை தானே மாய்த்து கொண்ட யூதாசும் என்னை போல் இயேசுவின் தலையில் தைத்த ஒரு முள்தானே. ஒரு சின்ன காயம் பட்டா கூட எங்களால தாங்க முடியலையே. நீங்க இவ்வளோ வலியும் வேதனையும் எங்களுக்காக பொறுத்துக்கிட்டீங்க. கீழே விழுந்ததுல உங்க உடம்பெல்லாம் ரத்தமும் மண்ணுமா இருக்கே. நாங்க தொடச்சு விடுறோம் ஏசப்பா, வலிக்குதா? கண்மணியை போலே தாயே
பிள்ளையை மொத்தமாய் கொடுத்தார். இந்த ரத்த வெள்ளத்திலே உந்தன் பிள்ளையை மொத்தமாய் கொடுத்தாய். தேவ கட்டளைக்கு பணிந்தாய், தேவ கட்டளைக்கு பணிந்தாய். கண்மணியை போலே தாயே கருத்தாய் வளர்த்தாய். கண்மணியை போலே தாயே கருத்தாய் வளர்த்தாய். 5ஆம் நிலை சந்திப்பு. மகனே, என் உறவினர் எலிசபெத்தை சந்தித்தபோது அவர் அக்களிப்பால் அது மகிழ்ச்சியின் பாடு. கடவுளின் வானதூதர் என்னை முதல் சந்தித்த போது நான் கலங்கினேன். அந்த வாழ்வு எத்தகையதோ என உள்ளம் கலங்கினேன். என் மகன் நோயாளிகளை விட்டு குணமாக்கிய போதும், பாவி சொல்லும் போதும், 5000 பேருக்கு மேல் உணவு கொடுத்த போதும் கடவுளின் வல்ல செயலுக்காக மனமகிழ்ந்தேன். ஆனால் என் மகனே, நீ இப்படி துன்பப்படுவாய் என நான் அப்போது நினைக்கவில்லையே. இப்போது கலங்குகிறேன். என்னை போல் ஆண்டவரின் திட்டம் நிறைவேற்ற துடிக்கும் உனக்கு என் பார்வைகளால் முத்தம் தந்து வழி அனுப்புகிறேன். என் அழுகை உனக்கு உரமாகட்டும். ஏசப்பா, நீங்க உங்க அம்மாவை எவ்வளவு நேசிச்சீங்க. அவங்க உங்களுக்காக எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி உங்களுக்கு முத்தம் கொடுத்து ஆறுதல் படுத்தினாங்க. நாங்களும் எங்களுடைய நல்ல செயல்களால அன்பு முத்தம் கொடுக்கிறோம் ஏசப்பா. நீதிக்கு தோள் கொடுத்த சிமோனே, நீதி உள்ளவரை உங்கள் பேரும் நிலைத்திருக்கும். நீதிக்கு தோள் கொடுத்த சிமோனே, நீதி உள்ளவரை உங்கள் பேரும் நிலைத்திருக்கும். நன்மைக்கு தோள் கொடுத்தார் உங்கள் வம்சமே கழித்திருக்கும். வம்சமே கழித்திருக்கும். நீதிக்கு தோள் கொடுத்த சிமோனே, நீதி உள்ளவரை உங்கள் பேரும் நிலைத்திருக்கும். நன்மைக்கு தோள் கொடுத்தார் உங்கள் வம்சமே கழித்திருக்கும். வம்சமே கழித்திருக்கும். 6ஆம் நிலை உதவி. இயேசு தானே சிலுவையை சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் வரை செல்வார் என்றுதான் அத்தனை படை வீரர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஏற்கனவே தளர்ந்து போன இயேசு இறுதி வரை செல்ல மாட்டார் என்று தோன்றிய போது, இங்கே இத்தனை பேர் இருக்க சீரேன் ஊரைச் சேர்ந்த என்னை மட்டும் எதற்கு கட்டாயப்படுத்தினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் யாருக்கு உதவி செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டேன், அவர் குற்றவாளி அல்ல என எனக்கு புரிந்த போது, சில நேரங்களில் தோல் கொடுப்பதுதான் தோழன் மட்டுமல்ல, வழிபோக்கன் கூட தோழன் ஆகலாம். அதுவும் இயேசுவுக்கே என அப்பொழுது எனக்கு புரிந்தது. ஏசப்பா, நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல சீமோன் உங்களுக்கு உதவி செய்தது போல நாங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். நாங்களும் உண்மை, நேர்மை, நீதி, கீழ்ப்படிதல் என்கிற சிலுவைகளை பொறுமையா சுமந்து உங்க வழியிலே வரோம் ஏசப்பா.
ஏழாம் நிலை சிலுவையில் அறைந்து கொள்ளுதல் என்பது மிக கொடூரமான சாவு. அந்த சாவு இகழ்ச்சியானதும் இல்லை. இத்தனை கொடூரங்களுக்கு பயந்துதான் யாரும் நெருங்கவில்லை. எத்தனையோ பேர் குணம் பெற்றனர், எத்தனையோ பேர் உணவு உண்டனர். 12 வரை உடனேர்கள் எங்கே போனார்கள்? ஒருவர் மறுதளித்தே விட்டார். இவர்களில் யாருக்கும் வராத துணிவை பெண்ணாகிய எனக்கு தந்த அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். யாருக்கும் கிடைக்காத பரிசு எனக்கு கிடைத்தது. ஆனால் கடவுள் நம் ஏசப்பா, வெரோனிகா அம்மா முகத்தை உங்களோட முகத்தை பரிசா கொடுத்தீங்க. உங்க இதயத்தை போல உங்க அழகா இருந்துச்சு. எங்க முகமும் இன்னும் அழகாக எங்க இதயத்தையே உங்களுக்கு பரிசா கொடுக்கிறோம். நான் செந்நீர் ஆட பேசுறேன். மனித தளர்ச்சி அடைவது இயல்பு, தடுமாறுவதும் இயல்பு. இயேசு 3 முறை சோதனைக்கு உள்ளானாரு, பாவம் செய்யவில்லை. ஒரு முறை அல்ல, 3 முறை வாய்ப்பு கிடைத்தும் பேதுரு தடுமாற மட்டும் செய்யவில்லை, மாறாக மறுதளிச்சிட்டாரு. எனது நிறம் சிவப்பு இல்ல, அது குற்றமில்லாத செம்மறியின் ரத்தத்தால நனைந்ததால வந்தது. பச்சை மரமான இயேசுவின் மனம் வலிமை மிகுந்ததுதான், ஆனால் உடல் சோர்ந்து போனது. அந்த பச்சை மரம் தளவுற்று தள்ளாடி கீழே விழ நான் கூட அவருக்கு சுமையா இருந்துட்டேன். வாய்ப்பு கிடைத்தும் மறுதளித்த பேதுருவை போல். அச்சச்சோ, எங்களுடைய பாவத்தால தானே நீங்க திருப்பியும் தடுமாறி விழுந்தீங்க. எங்களால உங்களை தூக்கி விட முடியல. எங்களுடைய நல்ல செயல்களால உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு கட்டு போட்டு விட்டுருவோம் ஏசப்பா. தன் நண்பர் லாசர் இறந்த போது இயேசு உள்ளங்கலங்கி அழுதார். அழுகதான் அன்போட வெளிப்பாடு, அது பயத்தின் வெளிப்பாடும் கூட. தன் நண்பருக்காக அழுத இயேசு எங்களை பார்த்து எனக்காக அழாதீங்கன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? இப்போது அழுக தேவையில்லை. ஏன்னா இயேசு சாவ கண்டு பயப்படல. இப்போது கூட அவர் நம்ம அன்பு செய்றாரு. எனக்காக அல்ல, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு சொன்னாரு. எங்க அழுக எங்க வாழ்வை மாத்தட்டும். ஏசப்பா, அன்னைக்கு நீங்க அழுதுட்டு வந்த பெண்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. நாங்களும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலா இருப்போம், அவங்க கண்ணீரை தொடப்போம். உங்களுக்கும் ஆறுதல் சொல்ல ஆசையா இருக்கு. உங்களை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டுமா? விழவில்லை ஆண்டவரே, விழவில்லை
நிலை வீழ்ச்சி. நான் தான் ஈட்டி பேசுகிறேன். நான் வலிமையானவன். அதுவும் வலிமையான கைகளில் இருக்கும்போது எனது வலிமை இன்னும் பெரிது. இருப்பினும் உறுதி செய்யப்பட்ட நான் பல கோபங்களை தாங்கி நிற்கின்ற போது பெருமை கொள்வேன். எனது வலிமைக்காக நான் மார்த்தட்டிக் கொள்வேன். ஆனால் ஒரு எளியவிடம் ஒரு போர் வீரன் தன் வலிமையை காட்ட என்னை பயன்படுத்தும் பொழுது நான் கூனி குறுகி நிற்கின்றேன். ஆயுதம் வலியவனை அச்சுறுத்தும், எளியவரை கொன்று குவிக்கவும் பயன்படும். தற்காப்பு ஏறுகிறவருக்கு ஏணியாகவே பயன்பட ஆசைப்படுகிறேன். இயேசுவுக்கும் இயேசுவை போன்ற நல்ல மனிதர்களுக்கும் வீழ்ச்சிக்கு அல்ல, அவர்கள் எழுச்சிக்கே பயன்பட விரும்புகிறேன். ஐயோ ஏசப்பா ஏசப்பா, 3வது தடவை கீழே விழுந்துட்டீங்க. எங்களுடைய சொல்லாலும் சேராலும் உங்களை திரும்ப திரும்ப விழ வைக்கிறோம். எங்களோட நேரத்தை எல்லாம் வீணாக்குறோம். இதோ உங்களுடைய காலடியில எங்களை உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கிற எல்லாத்தையும் வச்சுட்டோம். இனி நாங்க இதுக்கெல்லாம் அடிமையா இருக்கவே மாட்டோம். நிலை அவமானம். நாங்கள் தான் கைகள் பேசுகிறோம். எங்கள் தாய் எங்களை முதல் முறை தொட்டபோது அதன் பிஞ்சு கரங்களை எடுத்து முத்தமிட்டார். அன்னை முத்தமிட்ட கைகள் தன்னுடைய மானத்தையும் என் அயலாரின் மானத்தையும் காக்க வேண்டுமே ஒழிய அடுத்தவரை அவமானப்படுத்த அல்ல. இதோ இந்த வலிமையான கரங்கள் உழைக்கவும் அன்பை வெளிப்படுத்த அரவணைக்க பயன்படும் போது கரங்கள் பெருமை அடைகின்றன. ஆனால் அச்சுறுத்த ஓங்கி அறைய பயன்படும் போது படைக்கப்பட்டதின் காரணத்தை கொச்சைப்படுத்துகிறது. அள்ளி அரவணைக்க கரம் கோர்த்து ஒன்றாய் செயல்பட பயன்படாது இயேசுவை நிர்வாணப்படுத்த பயன்படும் இந்த கைகள் எங்களுக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஏசப்பா, உங்களுடைய ஆடைகளை கிழிச்சு உங்களை அவமானப்படுத்தினாங்கள, நாங்க எங்களுடைய நல்ல செயல்களால உங்களுக்கு வெள்ளை ஆடை கொடுக்கிறோம். ஆமா ஏசப்பா, எத்தனை பேர் ஆடை இல்லாம உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவி செய்வோம். பாடுகள் எல்லாம் எனக்காக எந்தன் இயேசு தெய்வமே, உந்தன் பாடுகளை கண்டும் கூட எந்த மனசு மாற மறுக்கிறதே, மனசு மாற மறுக்கிறதே. ஏன் அது ஏன் அது தண்ணீர் என்றால் நிலை சிதைப்பு. நாங்க தான் 3 ஆணிகள் பேசுகிறோம். 3 என்பது ஒரு வகையான முழுமை. இயேசுவின் கைகளையும்
கால்களையும் துளைக்க எங்களை தான் பயன்படுத்தினான். நாங்க 3 பேரு தான். ஆனா இவன் கலகக்காரன், பேய் பிடித்தவன், பெருந்தினிக்காரன், கடவுளை பழித்துரைப்பவன் என இயேசுவை பல ஆணிகளா துளைத்தாங்க. இப்போ உடல் முழுவதும் துளைத்து விட்டாங்க. போதும் போதும், நிறுத்துங்க. இனி 4வது ஆணியா யாரும் இவரை துளைக்க வேணாம். ஏசப்பா, உங்க கைகளால எத்தனை புதுமைகள் செஞ்சிருப்பீங்க, எத்தனை பேரோட நோய்களை குணப்படுத்திருக்கீங்க. அந்த கைகளை ஆணிகளை கொண்டு அடிச்சப்ப எப்படி வலிச்சிருக்கும், எவ்வளவு ரத்தம் போயிருக்கும். நாங்களும் பிறருக்கு எங்களுடைய கைகளால உதவி செய்யறோம். உங்க காயத்துக்கு மயிலிறகால மருந்து போட்டு விடுறோம் ஏசப்பா. படி 3ஆம் நிலை உயிர். ஏஞ்சல், இது வரைக்கும் நாங்க ஏசப்பாவை தொடவே இல்ல. ஏசப்பாவை நாங்க தொடலாமா? நான் ஏசுநாதர் பேச மாட்டாருன்னு சொல்லவே இல்லையே. அவர் எங்கள்கிட்ட பேசுவாரா? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவரை தொடுவோம். சிலுவை மரத்தின் மேலே சிந்திய தத்துவ துளிகள் சிரமதை தாழ்த்தி பணியும் தேவனின் அன்பு மொழிகள். சிலுவை மரத்தின் மேலே சிந்திய தத்துவ துளிகள் சிரமதை தாழ்த்தி பணியும் தேவனின் அன்பு மொழிகள். சிலுவை மரத்தின் மேலே. தந்தையே, அவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. சிலுவை மரத்தின் மேலே சிந்திய தத்துவ துளிகள் சிரமதை தாழ்த்தி பணியும் தேவனின் அன்பு மொழிகள். சிலுவை மரத்தின் மேலே. இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று நான் உனக்கு உறுதியாக சொல்லுகிறேன். சிலுவை மரத்தின் மேலே சிந்திய தத்துவ துளிகள் சிரமதை தாழ்த்தி பணியும் தேவனின் அன்பு மொழிகள். சிலுவை மரத்தின் மேலே. அம்மா, அம்மா, இதோ இதோ உம் மகன். இதோ இதோ உன் தாய். சிலுவை மரத்தின் மேலே சிந்திய தத்துவ துளிகள் சிரமதை தாழ்த்தி பணியும் தேவனின் அன்பு மொழிகள். சிலுவை மரத்தின் மேலே. என் கடவுளே, என் கடவுளே,
ஏன் ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவை மரத்தின் மேலே சிந்திய தத்துவ துளிகள் சிரமதை தாழ்த்தி பணியும் தேவனின் அன்பு மொழிகள். சிலுவை மரத்தின் மேலே தாகமாயிருக்கிறது. எல்லாம் எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உமது கையில் என் ஆவியை படைக்கிறேன். சிலுவை மரத்தின் மேலே சிந்திய தத்துவ துளிகள் சிரமதை தாழ்த்தி பணியும் தேவனின் அன்பு மொழிகள். ஏசப்பா, இங்க போதிச்ச நற்செய்திய வாழ்வா வாழ்ந்து காட்டி எங்களுக்கும் வழிகாட்டியிருக்கீங்க. எங்களுக்காகவே உயிரை வித்தீங்க. எங்களோட செல்ல பிள்ளைங்க நாங்க. எங்க திறமைகளாலும் நற்பண்புகளாலும் எங்களுக்கு கிடைக்கிற புகழ் பெருமைகளை எங்களுக்கு கிரீடமா வைக்கிறோம். எங்களுக்கு நீங்க ராஜா. அன்பே அன்பே என் உயிர் அன்பே, என்னை தேடி வந்தாய் கல்வாரி சிலுவையிலே, எனக்காய் உன்னை தந்தாய். அன்பே அன்பே என் உயிர் அன்பே, என்னை தேடி வந்தாய் கல்வாரி சிலுவையிலே, எனக்காய் உன்னை தந்தாய். ஆனாலும் ஒருபோதும் மாறாதது என் தேவனின் அன்பு ஒன்றுதான். அன்பே அன்பே என் உயிர் அன்பே, என்னை தேடி வந்தாய் கல்வாரி சிலுவையிலே, எனக்காய் உன்னை தந்தாய். 14ஆம் நிலை பயணம். ஐயோ மகனே, உன்னை கோயிலில் காணிக்கையாக கொடுக்கும்போது உனது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என முன்னறிவிக்கப்பட்டதே, அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என நான் எதிர்பார்க்கவில்லையே அப்பா. நான் ஆகட்டும் என பணிந்தேன். இப்படி உன்னை பிரிவேன் என நினைக்கவில்லையே அப்பா. என் கண்ணீர் இரத்தமாக வழிகின்றது. எனக்கு ஆறுதல் மொழிகளே இல்லையப்பா. ஆனாலும் உன்னுடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன். உன்னுடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. நீ உயிர் பெற்று எழும் நாள் மட்டும் என் துயர் என்னை விட்டு அகலாது மகனே. அம்மா, இயேசுநாதர் இறந்துட்டாரே, இனிமேல்லாம் அவர் எங்கள் கூட பேசவே மாட்டாரா? அப்ப இயேசுநாதர் இனிமே சிரிக்கவே மாட்டாரா? ஏன் பேச மாட்டார்? அவர் உங்களோட எப்போதும் பேசுவார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். வானதூதரே, நீங்கள் இயேசுவின் அந்த சிறப்பான பரிசினை இந்த சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கள். நீங்க இயேசுவின் அன்பு தாய். நீங்க சொல்லி நாங்க அந்த சிறப்பு பரிசை கொடுக்காம விட்டுருவோமா? கட்டாயம் கொடுத்துருவோம். இது மாதா அம்மா கொடுக்க சொன்ன இயேசுவோட அன்பு பரிசு. இந்தாங்க குட்டீஸ். இந்த இறை வார்த்தையை எப்பொழுது நீங்கள் வாழ்வாக மாற்றுவீர்களோ
அப்போது இயேசு கட்டாயம் சிரிப்பார்.